குருவே சரணம். பூதன் பூதகி வாகனம் இந்த தலைப்பின் கீழ் சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவின் மூலமாக நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நம்முடைய சமயவியல் வாழ்வில் பழம்பெருமை மிக்க வழிபாடுகளில் பூத வழிபாடும் ஒன்று. துணை தெய்வங்களாக இந்த பூதர்கள் இடம்பெற்றுள்ளனர். பூதம் என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி என்பது பொருள். பூதி என்பதற்கு செல்வம் என்று பொருள். பூதர்கள் மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்தவர்கள். ஆடல் பாடல்களில் விருப்பம் உள்ளவர்கள். இசைக்கருவிகளை இசைப்பதில் தேர்ச்சி பெற்றவர்கள். இவர்கள் சிவபெருமானை தலைவராக கொண்டு அவரை பிரியாது சிவப்பணி செய்து கொண்டு இருக்கின்றனர். எனவே இவர்களுடைய பெயரால் சிவபெருமான் பூதபதி பூதநாயகன் என்று அழைக்கப்படுகின்றார். சிவாலயங்களில் பூதர்களின் வடிவை பெரிய வாகனமாக அமைத்து அந்த வாகனத்தில் சிவபெருமானை அமர்த்தி வீதி உலா செய்கின்றனர். இந்த வாகனத்திற்கு பூத வாகனம் என்பது பெயர். இந்த காட்சியை பூதவாகன சேவை என்று சொல்கின்றனர். சில தலங்களில் 4 கரங்களோடும் அல்லது 2 கரங்களோடும் காட்சி தரும் இந்த பூதர் முழந்தாளை மடித்து ஊன்றி மண்டியிட்டு அமர்ந்துள்ளவாறு அமைக்கப்படுகின்றார். முன் கரங்களை நீட்டி தோள் மீது அமர்ந்திருக்கும் பெருமானின் திருவடிகளை தாங்கும் நிலையில் இருக்கின்றார். பூதனுக்கு இணையாக பூதகி வாகனமும் அமைக்கப்படுகின்றது. அகன்ற முகமும் கரிய விழிகளும் ஜடாமண்டலமும் திண்மையாக திரண்ட தேகமும் கொண்டவளாக இந்த பூத உருவங்கள் அமைக்கப்படுகின்றன. சிவபெருமானை தாங்கி வரும் பூதனுக்கு மகாகாயன் என்று பெயர். அம்பிகையை தாங்கி வரும் பூதகிக்கு பிரம்மதேகினி என்பது பெயர். சிலர் இந்த சிவபூதத்தை அண்டாபரணர் என்றும் கூறுகின்றனர். தேவாரங்கள் சிவபெருமானை பூதங்கள் சூழ பொழிய வருவார் என்று போற்றுவது இங்கு குறிப்பிடத்தக்கது. பூத வாகனத்தில் பவனி வரும் சிவபெருமானை காண்பதால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும், வலிமையான தேகம் உண்டாகும், எப்பொழுதும் வற்றாத செல்வம் கிடைக்கும், மகிழ்ச்சி நீங்காது இருக்கும் என்பது தரிசன பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது. குருவே சரணம்.